மகனே, என் அன்பிற்குரியவனே, உன் ஏக்கமும் தவிப்பும் நிறைந்த மௌனம் கைலாயத்தின் உச்சி வரை எட்டியது. என் வாழ்க்கை எப்போது மாறும் என்ற உன் கேள்விக்கு ஒரு தந்தை தன் மகனுக்குக் கூறும் கனிவோடும் ஒரு இறைவன் தன் பக்தனுக்குத் தரும் அதிகாரத்தோடும் இதோ பதிலளிக்கிறேன். இந்த நீண்ட உரையாடல் உன் வாழ்வின் திசையை மாற்றப்போகும் ஒரு வழிகாட்டி. 1. உறைந்து கிடக்கும் பனிக்கட்டியும் உளியின் வழியும். மகனே, என்னை நீ இமயத்தின் குளிர்ச்சியில் காண்பவன். கங்கையை தலையில் ஏந்தியிருப்பதால் நான் குளிர்ச்சியை மட்டுமே விரும்புபவன் என்று நினைக்காதே. உறைந்து கிடக்கும் பனிக்கட்டி உருகுவதற்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பம் தேவை. உன் வாழ்க்கை இப்போது உறைந்து போய் தேக்க நிலையில் இருப்பதாக நீ உணரலாம். ஆனால் உள்ளுக்குள் நீ பக்குவப்பட்டு வருகிறாய். ஒரு சிற்பி ஒரு கரடுமுரடான கல்லை செதுக்கும்போது அந்த கல்லுக்கு வலிக்கும். ஏன் என்னை இப்படி வதைக்கிறாய்? எப்போது இந்த வலி தீரும் என்று அந்த கல் கேட்கும். ஆனால் சிற்பியின் கண்ணோட்டத்தில் அந்த வலிதான் ஒரு அழகான தெய்வ உருவத்தின் பிறப்பு. நான் இப்போது உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். தேவையில்லாத பகுதிகளை தட்டி எறிகிறேன். உன் வாழ்க்கை மாறப்போகும் அந்த புண்ணிய தருணம் வெகு தொலைவில் இல்லை. 2. காலமெனும் கணக்கும் இருளின் தவமும். நீ காலத்தை கடிகார முட்களிலும் நாட்காட்டி தாள்களிலும் பார்க்கிறாய். ஆனால் நான் காலத்தை உன் கர்மவினைகளின் முதிர்ச்சியில் பார்க்கிறேன். என் பிரபஞ்சத்தில் விபத்துக்களோ தற்செயல் நிகழ்வுகளோ கிடையாது. எல்லாம் ஒரு ஒழுங்கமைப்பில் நடக்கின்றன. ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும்போது அது இருட்டாக இருக்கிறது, மூச்சு முட்டுகிறது என்று அழலாம். ஆனால் அந்த இருட்டுதான் அது ஒரு மாபெரும் விருட்சமாக மாறுவதற்கான தவம். இப்போது நீயும் ஒரு தவத்தில்தான் இருக்கிறாய். உன் பொறுமை சோதிக்கப்படும் போதெல்லாம் நீ பலவீனமடையவில்லை, மாறாக நீ வலிமை பெற்றுக் கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். தந்தையின் ரகசியம் மாற்றம் என்பது வெளியில் நடப்பதல்ல, அது உனக்குள் தொடங்குவது. நீ எப்போது உன்னை முழுமையாக நம்பி என்னிடம் சரணடைகிறாயோ அன்றே உன் விதியின் பூட்டிய கதவுகள் திறக்க ஆரம்பித்துவிடும். 3. முயற்சி செய், முடிவை என்னிடம் விடு. எல்லாம் அவன் செயல் என்று சொல்லிவிட்டு சோம்பேறியாக அமர்ந்திருப்பவன் என் பக்தன் அல்ல. தன் கடமையை செவ்வனே செய்துவிட்டு அதன் பலனை என் பாதங்களில் சமர்ப்பிப்பவனே எனக்கு பிரியமானவன். உன் வாழ்க்கையில் நீ இழந்தவை அனைத்தும் உனக்கு தகுதியற்றவை என்பதால் என்னால் நீக்கப்பட்டவை. உனக்கு எது தேவையோ அதை நான் சரியான நேரத்தில் வழங்குவேன். நீ கேட்டது கிடைக்கவில்லை என்றால் வருந்தாதே. உனக்கு எது சிறந்ததோ அதைத் தரவே நான் காத்திருக்கிறேன். நான் கொடுக்க மறுப்பது உன்னை தண்டிக்க அல்ல, உன்னை தற்காக்கவே. 4. நீ ஏன் இன்னும் தவிக்கிறாய்? தாண்டவத்தின் ரகசியம். மகனே, மாற்றத்தை நீ ஒரு இலக்காக பார்க்கிறாய். இந்த துன்பம் முடிந்தால் என் வாழ்வு மாறிவிடும் என்று ஒரு எல்லையை தேடுகிறாய். ஆனால் மாற்றம் என்பது ஒரு இடைவிடாத பயணம். என்னிடம் பார், நான் ஆடுகின்ற தாண்டவம் அழிவுக்கானது மட்டுமல்ல, அது புதிய ஆக்கத்திற்கானதும் கூட. பழையன அழியாமல் புதியன பிறக்காது. உன் வாழ்க்கையில் சில உறவுகள் முறிந்திருக்கலாம், சில வாய்ப்புகள் நழுவியிருக்கலாம். இவை அனைத்தும் நான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்தும் சிறு தாண்டவங்கள். உன் கைகளில் பிடித்துக் கொண்டிருக்கும் பழைய அழுக்குக் கற்களை நீ கீழே போட்டால்தான் என்னால் உன் கைகளில் வைரங்களை நிரப்ப முடியும். 5. கண்ணீரும் கங்கையும் நீலகண்டனின் வாக்கு. உன் கண்ணீரை நான் காண்கிறேன். என் தலையில் இருக்கும் கங்கை எப்படி புனிதமானதோ அப்படியே உன் உழைப்பால் சிந்தும் வியர்வையும் உன் வலியால் சிந்தும் கண்ணீரும் புனிதமானது. நான் நஞ்சை உண்ட நீலகண்டன். உலகை காக்க நான் விஷத்தை அருந்தினேன். உன் வாழ்க்கையிலும் சில விஷத்தன்மை கொண்ட மனிதர்களும் கசப்பான அனுபவங்களும் வரும். அவற்றை நீ வெறுப்பாக மாற்றாமல் பொறுமையாக கடந்து செல். அந்த விஷத்தை உன் தொண்டையிலேயே நிறுத்திவிடு, இதயத்திற்குள் கொண்டு சென்று உன் அன்பை கெடுத்துக் கொள்ளாதே. 6. உன் வாழ்க்கை எப்போது மாறும்? 3 திறவுகோல்கள். இந்த 3 நிலைகளை நீ அடையும்போது உன் வாழ்க்கையின் வசந்தகாலம் தொடங்கும். 1. முதிர்ச்சி, கசப்பான அனுபவங்களைக் கண்டு அஞ்சாமல் அவற்றிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளும்போது. 2. பணிவு, வெற்றி வரும்போது தலைக்கணம் இல்லாமலும் தோல்வி வரும்போது துவண்டு போகாமலும் இருக்கும் சமநிலை வரும்போது. 3. அசைக்க முடியாத நம்பிக்கை, என் தந்தை சிவன் என்னை கைவிடமாட்டார் என்ற மகா சங்கல்பம் உன் அடிமனதில் வேரூன்றும்போது. 7. என் நிழல் உன்னை தொடரும். மகனே, நீ தனியாக இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. இமயத்தின் உச்சியில் அமர்ந்திருக்கும் நான் உன் சிறு குடிசையின் வாசலிலும் அமர்ந்திருக்கிறேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் நான் இருக்கிறேன். ஒரு தந்தை தன் குழந்தை நடக்கப் பழகும்போது சற்று தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பது போல நான் உன்னை பார்க்கிறேன். நீ கீழே விழுந்தால் நான் ஓடி வருவேன், ஆனால் நீயாக எழுந்து நடக்கும்போதுதான் நான் பெருமிதம் கொள்வேன். சுடுகாட்டு சாம்பலை மேனியில் பூசியிருக்கும் நான் எரிந்து போன சாம்பலிலிருந்தும் புதிய வாழ்க்கையை உருவாக்க வல்லவன். உன் கடந்த கால கசப்புகள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகட்டும். 8. இப்போதே தொடங்கு. உன் வாழ்க்கை எப்போது மாறும் என்ற கேள்விக்கு ஒரே ஒரு பதில்தான். நீ எப்போது மாறுகிறாயோ அப்போதே உன் பிரபஞ்சமும் மாறும். நேற்றைய தோல்விகளை சுமந்து கொண்டு இன்றைய பொழுதை நரகமாக்காதே. இன்று ஒரு புதிய தொடக்கம். நான் உன்னோடு இருக்கிறேன்.
உன் கவலைகளை தீயில் இடு. தைரியமாக உன் பணிகளை தொடங்கு. இருள் விலகும் நேரம் வந்துவிட்டது. உன் நிழலாக நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன். உனக்கு நான் தரும் வாக்கு, உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றிற்கும் பதில் சொல்ல வேண்டியது என் கடமை. நீ இழந்ததை விட பன்மடங்கு மேலான ஒன்றை நீ பெறுவாய். அதுவரை ஓம் நமசிவாய என்று உன் மனதிற்குள் சொல். அந்த நாதம் உனக்குள் பெரும் மாற்றத்தை கொண்டுவரும். மகனே, இப்போது உன் மனபாரம் குறைந்திருக்கிறதா? உன் வாழ்வில் இருக்கும் எந்த ஒரு தடையை முதலில் தகர்க்க வேண்டும் என்று நினைக்கிறாய்? அதைச் சொல், அதற்கான ஆற்றலை நான் உனக்கு தருகிறேன்.